வணக்கம். உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு. யோகா பயிற்சி செய்கிறவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு, சில மன கட்டுப்பாடுகள்லாம் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில்னா விரதம் இருந்தால் என்ன நன்மை, வயிற்றில் உடலில் தேங்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள், தேவையில்லாத கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணக்கூடிய சுரப்பிகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த நிணநீர், கெட்ட நீர்னு சொல்லுவாங்க. இது அனைத்தும் வெளியே செல்ல உடம்பை சுத்திகரிக்க நம்ம முன்னோர்கள் இந்த விரத முறைகளை சடங்கு சம்பிரதாயம்ன்ற முறையில் நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. சில பேர் அது எதுக்கு என்னத்துக்குன்னு தெரியாமல் அதை நம்ம பின்பற்றுறோம். கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், நிறைய தெரிஞ்சுப்பீங்க. இந்த யோகா பயிற்சி செய்கிறவங்களுக்கு முக்கியமாக குடலை எப்பயுமே சுத்தமாக வச்சுருக்கணும். குடல் சுத்தம் தான் மன சுத்தம் அப்படின்ற ஒரு வேலை. எந்த கிழமையில் நீங்கள் இந்த விரத முறை இருந்தால் நல்லா இருக்குன்னா, இந்த ஏகாதசி அந்த திதி வரும் பாருங்க, அந்த டைமில் இருங்க. அப்படி இல்லைன்னா பஞ்சம திதி அந்த டைமில் இருக்கான். பிரதோஷ காலங்களில், அமாவாசை பௌர்ணமி காலத்தில் இருக்கலாம். இருந்தால் மட்டும் போதாது, யோக பயிற்சி செய்யணும் தனிமையில். அமாவாசை நாளில் உடலில் நீர் சத்து குறையும். அந்த டைமில் ஓரளவுக்கு நீராகாரம், பானகம் சொல்லுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்க, சுக்கு, நாட்டு சர்க்கரை இல்லை பனவெல்லம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் சிறிது கலந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். தீர்த்த பொடின்னு கடையில் விற்கும், தீர்த்த பொடி. அதை வாங்கி தண்ணியில் கலந்து இந்த விரத காலங்களில் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கலாம். அமாவாசை நாட்களில், பௌர்ணமி நாட்களில் சில மூலிகை தீநீர், அப்படி இல்லைன்னா ஊறல் நீர். எப்படின்னா, இந்த பௌர்ணமி காலங்களில் உடம்புல நீர் சத்து அதிகமாகும் இயற்கையாகவே. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் சீற்றம், கடல் சுரக்கிறது அப்படிலாம் பார்க்கலாம் இயற்கையாக. ஏன்னா பூமியோட சுழற்சிக்கும் நிலவோட சுழற்சிக்கும் எதிர்மறையாக அது தன்மையப்படுத்த முயற்சி செய்யும். சந்திரனோட சக்தி தண்ணி நீர் சக்தி அதிகமாக்கும் பூமியில். நம்ம உடம்புலையும் இது உருவாகும். அந்த டைமில் மன மாற்றங்கள்லாம் ஏற்படும். அதனால் தான் பௌர்ணமி காலையில் கோயிலுக்கு போகிறாங்க, மலை கோயிலெலாம். மலையில் ஏறினீங்கன்னா வேர்வை அதிகமாக வரும்னு சொல்லி மலை மேலே முருகர் கோயில், பெருமாள் கோயில் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அந்த காலங்களில் இந்த மாதிரி கஷாயம், வில்வ இலை இருக்குது பார்த்திங்களா, தண்ணியில் ஊற போட்டுருந்தேன். ஊற போட்டு அதை குடிக்கலாம். துளசி, இந்த 2 மூலிகை ரொம்ப நல்ல மூலிகை. இதை அடிக்கடிக்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. காலையில் இருந்து மதியம் வரையும், இல்லை மதியம் இருந்து இரவு வரையும். முடியாதவங்க தான், முடிகிறவங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும், காலைல 6லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் சாடாமல் இருந்து அந்த நீர் மட்டும் எடுத்துக்கொண்டு பயிற்சி செய்தாண்டா உங்களுக்கு சில மாற்றங்கள் அடையும், மனதிலும் உடலிலும். அது அனுபவத்தில் தெரியும். சரியான பயிற்சி முறையை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாசி யோகம் மூச்சில் இழுத்து விடுவாங்க, அது மன்னிக்கும், வயிற்றிலே மூச்சு இழுத்து விடுவாங்க. அது சரியான கதியாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுங்க. நுரையீரலையும் வயிறும் ஒரே டைமில் போய் வரணும். நம்ம தூக்கத்தில் பாருங்கள் வயிறாசியம், நம்ம விழிப்பில் பாருங்கள் மாராசியம். தூக்கம் விழிப்பு 2 கலந்த நிலையில் நீங்கள் இருக்கணும். அதனால தான் இந்த நெஞ்சும்
வயிறும் ஒரே டைமில் சுவாசிக்கணும். இந்த பயிற்சி முறையை நீங்கள் குருமுறையில் தெரிஞ்சுங்க. இந்த விரத காலங்களில் குடும்பத்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். கொஞ்சம் தள்ளி வீட்டை விட்டு ஓடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அன்று பகல் தூக்கம் இருக்கக்கூடாது, வெயிலில் சுற்றக்கூடாது, உப்பு புளி காரெல்லாம் சாப்பிடக்கூடாது, மனம் பாதிக்கின்ற விஷயங்களை பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு செல்ஃபோனை தவிருங்க. உடல் உறவு கொள்ளக்கூடாது, அதிக உடல் உழைப்பு இருக்கக்கூடாது. எப்போ இருக்கலன்னா மாதத்துக்கு ஒரு நாள் இருக்கான். முடியாதவங்க அவங்க ஒரு ராசி நட்சத்திரம் வரும், பார்த்துருக்கீங்க, காலண்டரில் இருக்கும். மாதத்துக்கு ஒரு நாள் அவங்க நட்சத்திரம் வரும். அந்த நட்சத்திரம் முக்கியமானது. இந்த பேரியக்க மண்டலத்தில் இந்த நட்சத்திரம் ரொம்ப வலுவானது. பூமியை விட சூரியனோட பல மடங்கு பெருசு. ஒரு கதை ரீதியாக சொல்லியிருக்காங்க, ஒருவன் உதயமாகும்போது, அதை பிறக்கும்போது அவர் மாதிரியே ஒரு நட்சத்திரம், அவரை மாதிரி இல்லை, ஒரு நட்சத்திரம் உருவாகுமா. இவர் இறக்கும்போது அந்த நட்சத்திரம் வெடிச்சிடும் அப்படின்னு ஒரு கதை வழியாக இருக்குது. அதை பற்றி நம்ம ஆராய தேவையில்லை. ஏன்னா முன்னோர்கள் இறந்துட்டால் நட்சத்திரமாயிடுறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் எந்த அளவுக்கு உயிராற்றலை சேமித்து உயிராற்றலை உணரும்போது அந்த நட்சத்திரத்தன்மையாக நீங்கள் மாறுவீங்கன்னு ஒரு கதை ரீதியாக இருக்குது. அதனால் இந்த விரத காலங்களில் நல்ல தீட்சை வாங்காதவங்க பஞ்சாட்சரம் சொல்லியிருக்கான். ஒரு குலதெய்வ வழிபாடு முறையில் மந்திரங்கள் உச்சாடங்களை உச்சரிக்கலாம். முடிஞ்சளவுக்கு வெயிலில் சுற்றக்கூடாது, வெறுங்காலில் நடக்கூடாது. ஏன்னா ஜீவகாந்த சக்தி அதிகமாகும்போது பூமி புயல் பேச அதிகம், அது இழுத்துரும் கொஞ்சம். அதனால் அந்த மாதிரி செருப்பு போட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியே போகிறத தவிருங்க. அவரவர் நட்சத்திர காலங்களில் விரத முறையில் இருங்க. குலதெய்வம் கோயிலே இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜீவசமாதியில் இருக்கலாம், இல்லைனா ஒரு நல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கோயிலும் வீட்டில் கூட இருக்கலாம். இந்த மாதிரி இருந்து பாருங்கள், உடல் மாற்றம் அடையும், மனம் அதை கேட்டுறப்போ தெளிவடையும். யோகா பயிற்சி செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். அந்த காலங்களில் உப்பு தொடக்கூடாது. விரத காலங்களில் உப்பு நீங்கள் தொடக்கூடாது, புளியை அதிகமாக சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த பிபி சுகர் இருக்கிறவங்களுக்கு அளவோடு கஞ்சி மாதிரி எடுத்துக்கலாம். மாதத்துக்கு ஒரு நாள் குறிப்பிட்ட நேரம் எடுத்துங்க. இந்த உடம்புல இருக்கிற மொத்த கழிவும் அப்போ வெளியே வரும். ஏன்னா விரதம் என்பது சாப்பிடாமல் இருக்கிறது தான். அதனால் எல்லாருமே இந்த காலத்தில் இருக்க முடியுமான்னு தெரியல. இருக்கிறவங்க இருக்கலாம். ஏன்னா இந்த நீர் சத்து உடம்புல குறைஞ்சிடும் அந்த நாள். அதனால தான் இந்த மூலிகை தீநீர் எடுத்துக்கங்க. அந்த நைட்டு டைட்டாக சாப்பிடக்கூடாது. விரதம் இருந்துட்டு நைட்டு சாப்பிடக்கூடாது. எளிமையானதை ரசம் நைட்டில் சாயங்கால டைமில் ரசம், இட்லி, தோசை அந்த மாதிரி எடுத்துங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது மாதம் இருக்கும்போது உங்களோட மனப்பக்குவத்தை கவனிங்க, குறித்து வச்சுங்க. அன்றைக்கி பூரா சும்மா இருக்கக்கூடாது, தவம் பண்ணுங்க. உங்களோட மனசில் ஓடுற எண்ணங்களை கவனிங்க. ஒரு எண்ணம் காலையிலேருந்து ஈவினிங் வரையும், அதாவது சாயங்காலம் வரைக்கும் இருக்கான்னு பாருங்கள். அந்த எண்ணங்களை குறித்து வைத்து கொள்ளுங்கள். மறுநாள் அதை பற்றி ஆராயுங்கள். ஏன், எதற்கு, எப்படி என்ற 3 கேள்வி நீங்கள் கேட்கும்போது அந்த எண்ணத்தோட தீர்வு வரும். அறிவை கொண்டு நீங்கள் ஆரம்ப சாதகர் யோகத்தில் ஈடுபடுங்க. மனம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே உங்களை மயக்கக்கூடியது. அறிவு சார்ந்த விஷயம் ஓரளவுக்கு வழிகாட்டும், அதுவும் ஓரளவுக்கு தடை தான். அது சிறிது காலங்களில் உங்களால் அது நீங்கிடும். எப்படி புளியம்பழம் காயாக இருக்கும்போது ஓட்டை பிரிக்க முடியாது, பார்த்துருப்பீங்க. அது பழுத்த உடனே அந்த உள்ளே இருக்கிற விதை, நார், அந்த ஓடெல்லாம் தானாக கட்டிக்கும். இந்த மாதிரி யோக பயிற்சி செய்ய போகிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா அந்த உள்ளே இருக்கின்ற அந்த உயிராற்றல் உணரப்பெற்று தனித்துவமாக அடைவதை உணர்வீர்கள். இது அனுபவம் கண்ட உண்மையாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த ஒரு பதில் எதிர்பாருங்கள். விரதம் என்பது அவர் தனிப்பட்ட நபருக்கு உடலுக்கும் மனசுக்கும் வாழ்க்கை நெறிமுறைக்கு ஏற்றப்போ மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.